Hi everyone. In the video, average value of an alternating quantity அல்லது mean value of an alternating quantity இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். Average value of an alternating quantity அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா ஒரு alternating quantityயோட average value அப்படின்னு சொல்றது ஒரு full cycle இருக்கக்கூடிய எல்லா instantaneous valueவோட சராசரி தான் average value அல்லது mean value of an alternating quantityன்னு சொல்றாங்க. அதாவது இங்க நான் alternating quantityன்னு சொல்றது அது AC வோல்டேஜா இருக்கலாம் அல்லது AC கரண்டா இருக்கலாம். ரெண்டுக்குமே நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா சைன் வேவா தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம் இல்லையா? So this is the average of the instantaneous value of an alternating quantity over one complete cycle of the AC waveform. It is also known as mean value அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நான் இந்த alternating quantityக்கு average value கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா என்னோட half cycle நான் எடுக்கிறது symmetrical wave எடுக்கிறேன். So one half cycleக்கு நான் average கண்டுபிடிச்சா போதுமானது. ஒரு full cycleக்கு நம்ம average கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னா அதோட வேல்யூ வந்து 0 ஆயிரும். ஓகேங்களா? So positive values plus negative values வரும்போது ஈக்குவலா தான் வேல்யூ வரும். So ஈக்குவல் வேல்யூ வரும்போது இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ்ங்கும்போது கேன்சல் ஆயிடும். ஸோ 0 தான் நமக்கு வந்து அவுட்புட்ல கிடைக்கும். ஓகேங்களா? ஆவரேஜ் வேல்யூன்னு பார்க்கும்போது ஸோ நான் ஒரு ஆஃப் சைக்கிளுக்கு நான் ஆவரேஜ் வேல்யூ கண்டுபிடித்தால் போதுமானது. நார்மலா சராசரி கண்டுபிடிக்கணும் ஒரு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு அதோட மார்க்ஸோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணலாம்? அந்த 5 சப்ஜெக்ட்ஸ்லையும் நம்ம எடுத்த மார்க்கை ஃபுல்லா ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை 5 கொடுப்போம். அப்போ ஆவரேஜ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னா சம் ஆஃப் தி டேட்டாஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் தி டேட்டா. நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா என்னோட ஆஃப் சைக்கிள்ல ஈக்குவல் இன்டர்வல்ல இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூஸா பிரிச்சிருக்கேன். ஸோ இந்த இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூஸை ஃபுல்லா ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் இன்டர்வல்ஸ் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து என்னோட ஆவரேஜ் வேல்யூ கிடைச்சிரும். அது ஐ ஆவரேஜா இருந்தாலும் சரி பி ஆவரேஜா இருந்தாலும் சரி. ஸோ ஐ ஆவரேஜ்னு பார்க்கும்போது ஈக்குவல் இன்டர்வல்ல நான் பிரிச்சிருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூஸ் I1 plus I2 plus up to IN. ஓகேங்களா? அதே நேரம் V ஆவரேஜ்னு பார்க்கும்போது வோல்டேஜை நான் ஈக்குவல் இன்டர்வல்ஸா அந்த ஆஃப் சைக்கிள்ல நான் பிரிச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னா அதோட இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூவோட கூடுதல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் தி இன்டர்வல்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் instantaneous values கொடுத்துடலாம். அப்போ இதை இப்படியும் நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா ஆவரேஜ் வேல்யூக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஏரியா அண்டர் தி கர்வ் ஆஃப் ஆஃப் சைக்கிள் டிவைடட் பை பேஸ் ஆஃப் ஆஃப் சைக்கிள்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த ஆஃப் சைக்கிளோட ஏரியா டிவைடட் பை பேஸ் லென்த் ஆஃப் தி ஆஃப் சைக்கிள் நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஆவரேஜ் வேல்யூ கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ இதோட எக்ஸ்பிரஷன் எப்படி ஃபைண்ட் பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம்? ஒரு ஆஃப் சைக்கிள் ஒரு சிமெட்ரிக்கல் வேவ் ஃபார்ம் நான் எடுத்துக்கிறேன். இது ஏதாவது ஒரு அல்டர்னேட்டிங் குவான்டிட்டி எடுத்துக்கலாம். கரண்ட் இருக்கலாம் இல்லைன்னா வோல்டேஜ் இருக்கலாம். நான் கரண்டோட அல்டர்னேட்டிங் வேவ் ஃபார்ம் ஏசி வேவ் ஃபார்ம் நான் வந்து வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த அல்டர்னேட்டிங் குவான்டிட்டியை நான் என்ன பண்ண போறேன்? இதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்க போறேன். இது ஒரு சிமெட்ரிக்கல் வேவ் ஃபார்ம்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ நான் ஆஃப் சைக்கிளுக்கு மட்டும் ஆவரேஜ் கண்டுபிடித்தால் போதுமானது. ஓகேங்களா? சரி, இதுல இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூவை ஐன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஒரே ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூவை நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்னோட ஆஃப் சைக்கிள்ல நான் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸா பிரிச்சிருக்கேன். அதுல ஒரு ஸ்ட்ரிப்பை நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு எலிமெண்டரி ஸ்ட்ரிப்பை நான் எடுத்துக்கிறேன். அந்த ஸ்ட்ரிப்போட வித் வந்து டி டீட்டா. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்னோட ஆங்கிள் வந்து டி டீட்டா. இதோட ஏரியான்னு பார்க்கும்போது இதோட வித் டி டீட்டான்னு எடுத்துக்கிறேன். தென் இதோட லென்த்ன்னு பார்க்கும்போது இதோட லென்த் வந்து என்ன வரும்? நமக்கு ஐ வரும் இல்லையா? ஸ்மால் இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ. ஸோ ஐன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதோட ஏரியா கால்குலேட் பண்ணும்போது இந்த ஐ இன்ட்டு டி டீட்டா இந்த ஸ்மால் ஏரியாவுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ரெக்டாங்குலர் ஸ்மால் ஏரியாவுக்கு நான் ஏரியா கண்டுபிடிக்கணும்னு சொன்னா அதோட இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஸோ ஐ இன்ட்டு அந்த ஸ்ட்ரிப்போட வித் டி டீட்டா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ இதோட ஏரியா நம்ம கண்டுபிடிச்சோம்னா ஐ இன்ட்டு டி டீட்டா போடுவோம் இல்லையா? ஸோ இப்போ நான் இதை போட்டாச்சு. தென் நான் என்ன பண்ணேன்? இந்த ஸ்ட்ரிப்புக்கு நான் கண்டுபிடிச்சேன். இப்போ இந்த டோட்டல் ஆஃப் சைக்கிளுக்கும் நான் ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதாவது கொஞ்சம் ஏரியா கொடுத்துட்டு நமக்கு பெரிய ஏரியா கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இன்டகிரேட் பண்ணுவோம், சம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இன்டகிரேட் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த டோட்டல் ஆஃப் சைக்கிளுக்கும் ஏரியா நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ இங்க டோட்டல் ஆஃப் சைக்கிள்னு பார்க்கும்போது வேல்யூ எதுல இருந்து எது முடிய 0 to π முடிய நமக்கு ஏரியா கால்குலேட் பண்ணணும். ஸோ என்னோட லிமிட்டை நான் வந்து 0ல இருந்து π வரைக்கும் நான் கொடுக்குறேன். தென் அந்த ஸ்மால் ஏரியாக்குள்ள வேல்யூ ஸோ ஐ இன்டூ டி டீட்டா. இங்க ஸ்மால் ஐ இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூவோட ஃபார்முலா என்னது?
எக்ஸ்பிரஷன் என்ன வரும் im sin theta இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா சோ im sin theta imங்கிறது maximum value of current sin theta into d theta ஓகே இப்போ இந்த imங்கிறது maximum value of current இது constant value இத நம்ம என்ன செஞ்சிரலாம் வெளியில எடுத்துறலாம் then the sin theta-வை d theta-வை பொறுத்து நம்ம என்ன பண்ண போறோம் இன்டகிரேட் பண்ண போறோம் இன்டகிரேட் பண்ணா என்ன ஆகும் sin-ஐ வந்து இன்டகிரேட் பண்ணோம் அப்படினு சொன்னா minus cos theta இல்லையா சோ minus cos theta கொடுத்துட்டு then நம்ம லிமிட் அப்ளை பண்ண போறோம் so upper limit minus lower limit so first நான் வந்து upper limit கொடுக்கிறேன் upper limit கொடுக்கும்போது minus cos pi value theta-க்கு pi கொடுக்கணும் அடுத்து theta-க்கு 0 கொடுக்கணும் minus of minus cos 0 ஓகேங்களா upper limit minus lower limit ஓகே கொடுத்தாச்சு இப்போ cos pi யோட வேல்யூ நமக்கு minus 1 cos 0 ஓட வேல்யூ நமக்கு 1 இத சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன நடக்கும் இங்க minus cos pi யோட வேல்யூ minus 1 minus into minus plus so plus 1 நமக்கு கிடைச்சிட்டு அதே மாதிரி இங்க minus cos 0 ஓட வேல்யூ 1 அப்போ minus into minus plus நமக்கு கிடைச்சிட்டு ஃபைனலா நமக்கு ஏரியா அண்டர் தி கர்வ் ஓகேங்களா 1 ஆஃப் சைக்கிளுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படினு சொன்னா வேல்யூ என்ன வரும் இங்க 1 + 1 2im நமக்கு கிடைச்சிட்டு அப்போ நம்ம இப்போ ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா என்னது ஏரியா அண்டர் தி கர்வ் ஃபார் 1 ஆஃப் சைக்கிள் டிவைடட் பை பேஸ் லென்த் ஆஃப் தி ஆஃப் சைக்கிள் ஓகேங்களா சோ பேஸ் லென்த் ஆஃப் ஆஃப் சைக்கிள் கொடுத்தாச்சு பேஸ் லென்த் எவ்வளவு வரும் 0 to pi வரைக்கும் அப்ப அதோட லென்த் எவ்வளவு pi ஓகே சோ 2im டிவைடட் பை pi ஏரியா ஆஃப் ஆஃப் சைக்கிளோட வேல்யூ 2 into im டிவைடட் பை pi கொடுத்தாச்சு இப்போ 2 divided by pi யோட வேல்யூ என்ன அப்படினு சொன்னா 0.637 into im maximum current value இதே போல வோல்டேஜ்க்கு நம்ம அவரேஜ் கண்டுபிடிச்சோம் அப்படினா 2 into இங்க im இருக்கிற இடத்துல vm போட்ற வேண்டியதான் maximum voltage divided by pi சோ வேல்யூ என்ன கிடைக்கும் 0.637 vm அப்போ இத நான் பெர்சன்டேஜ்ல சொல்லணும் அப்படினு சொன்னா average value of AC current ன்னு பாக்கும்போது 63.7% of maximum value அதே மாதிரி average value of voltage அப்படினு பாக்கும்போது 63.7% of maximum voltage value அப்படினு சொல்லலாம் ஓகேங்களா இப்போ average value னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் அதோட எக்ஸ்பிரஷன் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் அதோட ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகே thank you